அப்ப நியாயம் தீர்க்க போகிறது யார்? பிதா அல்ல, இயேசு. இயேசு தான் நியாயம் தீர்க்க போகிறார். நீங்க மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சபைக்குள்ள வந்தோடனே 1 வாரம் 2 வாரம் ஆனோடனே ஞானஸ்நானம் கொடுத்துட்டு போ. இதெல்லாம் வேதத்துக்கு ஒத்து வராதுங்க, வேதத்துக்கு ஒத்தே வராது. கவனமா கேட்டுங்க. சபைக்குள்ளே இருக்கிறவர்களை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஏங்க கடைசி நாள்ல நியாயம் தீர்த்து போயிட வேண்டியதானே? அவர் நீதி உள்ள தேவன், பட்சபாதம் பண்ணாதவர். ஏன் கடைசியில நியாயம் தீர்க்க மாட்டேங்கிறாரு? இப்ப நியாயம் தீர்க்கிறேன்றாரு. கம்யூனியன் எடுத்த, எப்படிப்பட்ட அபாத்திரமா எடுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு கிடைச்சிருப்பாரு. அந்த நியாய தீர்ப்பு என்னன்னு சொல்லுங்க? பலவீனம், வியாதி, இதுலயும் திருந்தலன்னு வச்சுங்க செத்து போயிடுவான். இதுலயும் திருந்தலாம் செத்துருவான். பாவம் செஞ்சவன பாவம் செய்யாத மாதிரி விடுகிற தேவன் அல்ல அல்ல. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குறவர் அல்ல. நம்ம நிறைய காணி கொடுக்கிறோம், நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதனால நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டார் நினைக்காத. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். தேவனே, நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அதை விளங்கி கொள்ள எங்களுக்கு உணர்வுதாரும், வாழ கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதுவரை பாக்கியவான் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வந்தோம். இன்று முதல் சில வாரங்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கப்படுவது ஏன் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கப்படுவது ஏன் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயர்களின் நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. வேதம் சொல்கிறது, மனிதன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. பிறந்த எந்த மனுஷனும் மரிக்கிறான். ஆனால் மரித்த எல்லாருக்கும் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு என்பது உண்டு. ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. ஒருவேளை இன்னைக்கு ஒரு பாவத்தில் ஒரு மனுஷன் வாழ்றான் அப்படின்னா, செத்து போயிட்டான், எங்கே போவான்? நரகம் போக மாட்டான், பாதாளம் போவான். பரிசுத்தவான் ஒருவன் செத்து போனால் பரதீசு போவான். ஒருவேளை பரிசுத்தவான் என்று சொல்லப்படுகிற, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற ஒருவன் பாவத்தை செய்து கொண்டே இருந்து மரித்து போவானால் அவனும் பாதாளம் போவான். இது நியாய தீர்ப்பு அல்ல, இது நியாய தீர்ப்பு அல்ல. வேதம் என்ன சொல்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் படிக்கணும். படிப்போம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும்
வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இது கடைசி நாளிலே இந்த உலகம் அழிஞ்சிடும், வானம் பூமி எல்லாம் போயிடும். கடைசி நாளிலே அவர் நியாயாதிபதியாய் ஆண்டவர் இருப்பார். அதில் என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில், பின்பு நான் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன். அப்படியானால் ஒரே ஒரு சிங்காசனம் தான் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பெரிய சிங்காசனம் என்று எழுதியிருக்கிறது. ஒரே ஒரு சிங்காசனம் தான். இதில் இருந்து நியாயம் தீர்க்க போகிறது பிதாவா, குமாரனா, ஆவியானவரா? மூவர் இருக்கிறாங்க, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் இருக்கிறாங்க. ஆனால் இதிலே உட்கார்ந்து நியாயம் தீர்க்க போகிறது யார்? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆவது அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் ஒரு ஆர்டினரி மேன், ஒரு மனிதன். ஏனென்றால் கன்னியின் வயிற்றில் தான் ஒரு தேவகுமாரன் பிறக்கணும். இவரோ மரியாள் வயிற்றில் பிறந்திருக்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் 4 குமாரர்கள் இருக்கிறாங்க மரியாளுக்கு. அதுக்கப்புறம் குமாரத்திகள்லாம் இருக்கிறாங்க. அதனால யூதர்கள் இவரை நம்பவில்லை, தேவகுமாரன் நம்பவில்லை. அவரை சாதாரண மனுஷனாக நம்பினாங்க. அதனால அவருக்கு மரியாதையை கொடுக்கல. அதனால்தான் தேவன் என்ன செய்தாரு? பிதாவை கனம் பண்ணுகிறது போல இயேசுவையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பிதா விரும்புகிறார். தம்முடைய குமாரனையும் கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே சொல்றாரு, பிதாவை கனம் பண்ணுகிறது போல இயேசுவை கனம் பண்ணும்படிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் இயேசுவிடத்தில் கொடுத்துட்டார். இயேசுவிடத்தில் கொடுத்துட்டார். அப்ப நியாயம் தீர்க்க போகிறது யார்? பிதா அல்ல, இயேசு. இயேசுதான் நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப அந்த வெள்ளை சிங்காசனத்தில், பெரிய வெள்ளை சிங்காசனத்தில் இருந்து நியாயம் தீர்க்க போறது யார்? இயேசு. நம்முடைய சபையாருக்கு விளக்கமா தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் பைபிள் ஸ்டடியில் வச்சு நடத்துறோம். இயேசு தான் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதி. சரியா? ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். சரி, இப்போ ஆதாம் முதல் கடைசியில இந்த உலகம் எப்படி அழிய போகுது தெரியுமா உங்களுக்கு? அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச உடனே சாத்தானை காவலிலிருந்து தேவன் விடுதலையாக்குவார். விடுதலையான உடனே அவன் இருக்கிற ஜனங்களை தன்வசப்படுத்தி கொண்டு எருசலேமில் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய ராஜாதி ராஜாவாகி இயேசுவுக்கு விரோதமாகவும் தேவ ஜனங்கள் ஆளுகிறார்களே அவர்களுக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணும்படிக்கு எத்தனை பண்ணுவான்? யாரு? சாத்தான். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த சாத்தான் ஏற்கனவே அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்திற்க தெர்சையும் பிடிச்சு எங்க போட்டாங்க? அக்னி கடல்ல போட்டாங்க. இப்போ இவன்
இந்த பிசாசு என்கிற வலுசற்பமானது ஜனங்களை கூட்டி தேவ ஜனத்துக்கு விரோதமாகவும் இயேசுவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி எத்தனை பண்ணினால ஆண்டவர் பார்த்தாரு, அந்த சாத்தானை பிடிச்சாரு. பிடித்து அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசி இருக்கிற இடத்திலே அவனை போட்டுட்டாங்க. வேதம் அழகா சொல்லும். 10ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசி இருக்கும் இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அக்னியும் கந்தகம் எரியில கடலே தள்ளப்பட்டான். சதனா அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். ஓஹோ, அவங்களுக்கு இரவு பகல் என்பது கிடையாது. இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுகிறார்கள். சரியா? இப்போ அன்றைக்கு ஆண்டவர் ஆதாம் முதல் கடைசியில சாத்தானை பிடிச்சு அக்னி கடல்ல போட்டு ஜனங்களை வானத்தில் அக்னி இறக்கி அழிக்கிறார் என்று சொல்லி அங்க வசனம் இருக்கும். சரியா? இப்ப அது வரைக்கும் உள்ள ஆதாம் முதல் அந்த கடைசியில அக்னிக்கு இரையாகி சாவுறாங்களே அவங்க வரைக்கும் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னால் வந்து நிற்கணும். எல்லாரும் இயேசுவுக்கு முன்னால் நிற்கணும். மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் கண்டேன். அப்போ இதுல மரித்த எல்லாரும் அவருக்கு முன்னால நியாயஸ்தலத்துக்கு முன்னால் நின்று தான் ஆகணும். சரியா? நிற்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன இருக்கு. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, அவைகளில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் நியாயத்தீர்ப்படைந்தார்கள் என்று எழுதியிருக்கு. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்படின்னா என்ன புஸ்தகம்? நிறைய புஸ்தகம் இருக்குது. முக்கியமான 6 புஸ்தகத்தை. சங்கீதம் 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, என் அவயங்கள் ஒன்றாகிலும் உருவாகும் முன்னே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது அப்படின்னு என்ன? தேவன் ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறார். தேவனுடைய புஸ்தகம் ஒண்ணு. தேவனுடைய புஸ்தகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த புஸ்தகம் எப்படிப்பட்டது? மனுஷனை உண்டாக்குவதற்காக எழுதப்பட்ட புஸ்தகம். இப்போ ஒரு பில்டிங் கட்ட போறாங்கன்னா முதல்ல பிளான் போட்டிருப்பாங்க. பிளான் போட்ட பிறகு தான் பில்டிங் கட்டுவாங்க. அதே போல தேவன் ஒருவனை உண்டாக்க வேண்டும், இல்லை ஒருத்தியை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னால் தேவன் தம்முடைய புஸ்தகத்திலே அவனுடைய கலர் என்ன, ஆணா பெண்ணா, எப்படி இருக்கணும், மூக்கு. இந்த உலகத்தில் இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களே, உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது, என்ன மாதிரி யாருமே இருக்க முடியாது. நான் இத்தனைக்கும் ஆச்சரியப்படுறேன். அதனால தான் அவன் சொல்லுவான் சங்கீதக்காரன், நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படின்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டோம் சொல்லுங்க. ஏங்க எல்லாருக்கும் ஒரே முகம், கவனிங்க சரியா? ஒரே மூக்கு, கண்ணு 2, நெத்தி 1, கன்னங்கள், தாடை, இவ்வளோதான் சரிதானே? ஆனால் எல்லாருக்கும் இதான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய முக ரூபம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க இந்த உலகத்தில், கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய ரூபமெல்லாம் வித்தியாசங்க. இப்போ ஒரு செம்பு ஒரு கம்பெனியில் செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டை இருக்கும், அது செய்கிறதுக்கு ஒரு டை இருப்பாங்க வச்சுக்கோம். அந்த டையில் லட்சக்கணக்கில் செம்பு செய்கிறாங்க. செம்பு செய்தாலும் நீங்கள் செம்பு உருட்டி அது மொத்தமாக கிடைக்குது, அதில் ஒரு செம்பு எடுத்துகிட்டு வர்றீங்க. ஒரு செம்பை எடுத்துகிட்டு வந்து அது நல்லா பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், ஓனர் சார் கொடுங்க சார் நான் தர்றேன்னு சொல்லிட்டு அந்த செம்புகளோட கலந்துட்டான். சார் நான் பார்த்த செம்பு தான் எனக்கு வேணும்னு சொல்லி அதுலேருந்து கண்டுபிடிக்க முடியுமா? சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஆனால்
கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே சார் ஜாஷுவா கிட்ட சொல்கிறோம், உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துடுங்க பிரதர்னு. அவர் கரெக்டாக போய் பிரியாவை கூப்பிட்டு வந்துடுறாரு. எப்படி அது? எல்லாருக்கும் ஒரே முகம், எல்லாருக்கும் கண்கள், எல்லாருக்கும் மூக்கு, எல்லாருக்கும் கன்னம், எல்லாருக்கும் தாடை, எல்லாம் ஒன்று போல இருந்தாலும் ரூப வித்தியாசம். அதனால தான் தாவி சொல்கிறான், நான் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ தேவன் மனுஷனை உண்டாக்குறதுக்குன்னு ஒரு புஸ்தகம் வச்சிருந்தார். அது என்ன புஸ்தகம்? தேவனுடைய புஸ்தகம். ஒன்று, மனுஷனை உண்டாக்குவதற்காக தேவன் வைத்திருந்த புஸ்தகம் தேவ புஸ்தகம், தேவனுடைய புஸ்தகம். ரெண்டாவது ஒரு புஸ்தகம், இதெல்லாம் முக்கியமான புஸ்தகத்தை மட்டும் சொல்றேன். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. போதும். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அப்படின்றார். அப்போ மோசேக்கு அப்புறம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்தார். அதுக்கு பேர் என்ன? நியாயப்பிரமாண புஸ்தகம். அந்த நியாயப்பிரமாணத்தின் படிதான் ஆரோன் மோசே ஜனங்களை வழிநடத்தி வந்தாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் இப்படி செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 600-700 நியாயப்பிரமாணங்கள் உண்டு, நியாயப்பிரமாணங்கள் உண்டு. அதை தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். சரியா? ரைட். இது நியாயப்பிரமாண புஸ்தகம். மூன்றாவதாக மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த புஸ்தகம் என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம். முதல் புஸ்தகம் என்ன புஸ்தகம்? தேவனுடைய புஸ்தகம். 2வது புஸ்தகம் என்ன புஸ்தகம்? நியாயப்பிரமாண புஸ்தகம். 3வது புஸ்தகம் என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம். அப்படின்னா அது எதுக்காக அந்த புஸ்தகம் வச்சிருக்கு பாருங்க? தேவனுடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும், அடுத்தது கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்க தேவனுக்கு பயந்து எப்படி இப்படிலாம் வாழ்றீங்கிறத எழுதிடுவார். நியாயத்திற்கு நாளில் இதெல்லாம் திறப்பாருங்க, இதெல்லாம் திறக்கிறாரு. நான் இப்படி செய்யலையே, நான் இப்படி பேசலையே, நான் ரெக்கார்டு காமிக்கட்டுமா? ரெக்கார்டை திறந்து அதில் பதிவாயிருக்கும். ஒன்று மாற்ற முடிக்காது, மறைக்க முடியாது. இப்போ உலகத்தில் நம்ம புருஷன்கிட்ட மறைச்சிடலாம், மனைவி கிட்ட மறைச்சிடலாம், ஆஃபீஸர்கிட்ட மறைச்சிடலாம், ஈவன் ஜட்ஜு கிட்ட கூட மறைச்சிடலாம், ஜட்ஜே கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என் தேவனுக்கு முன்பாக எல்லா புஸ்தகமும் திறந்து வச்சிடுறாரு, எல்லா புஸ்தகமும் திறந்து வச்சிடுறாரு. அதுலேயும் ஒன்று ஞாபக புஸ்தகம். என்ன பேசணும், என்ன தியானித்தோம், எப்படி கர்த்தருக்கு பயந்து நடந்தோம் அப்படின்னு சொல்லி அத்தனை ரெக்கார்டு. நமக்கு என்ன நினைப்பு தெரியுமா? நம்ம பேசுனது அவருக்கு தெரியாது, நம்ம பேசுறது இவளுக்கு தெரியாதுப்பா, அப்படிதான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அது என்ன புஸ்தகம்? ஞாபக புஸ்தகம். சரியா? இது 3வது. 4வது யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். அது என்னது? இயேசு கிறிஸ்துவின் வேத புஸ்தகம். வேத புஸ்தகம். நியாயப்பிரமாண புஸ்தகம் வேறு. இயேசுவுக்கு அப்புறம் இயேசு சொன்ன வசனங்களின்படி தான் என்ன பண்ண போறாங்க? நியாயந்திருக்க போறாரு. அப்போ இந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம்? இயேசு கிறிஸ்துனுடைய
வேத புஸ்தகம். வேத புஸ்தகம் நம்மகிட்ட இயேசு இந்த வசனம் கொடுத்தபடினாலே இந்த வசனத்தை வச்சு தான் கடைசி நாளில் ஞாயிந்திருக்க போறாரு. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா வானம் ஒளியும் பூமி ஒளியும் என் வாயின் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளியாதுன்ற. ஏன் ஒளியாது? அது கடைசி வரைக்கும் வரும். அது கடைசி வரைக்கும் வரும். நியாய தீர்ப்புக்காக வரும். இது 4வது. 5வது வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 19வது வசனம். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இங்க என்ன எழுதி? இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து எதையாவது எடுத்து போட்டால், இது ரொம்ப முக்கியமான புஸ்தகம் போல் இருக்குது. இந்த தீர்க்க அது எதை சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது. அதுல இருந்து ஒன்னையும் கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. 5வதாக வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன புஸ்தகம். 6வதாக அதே வசனத்தில் இருக்குது. மறுபடி வாசிங்க. ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும். அப்போ ஜீவ புஸ்தகம் என்று ஒன்று உண்டு. 6 விதமான முக்கியமான புஸ்தகங்கள். மற்றபடி ஆசேர் என்ன ஒரு புஸ்தகம் உண்டு, யுத்த புஸ்தகம் உண்டு, நாளாகம புஸ்தகம் உண்டு. இப்படி நிறைய புஸ்தகங்கள் வேதத்தில் இருக்குது. அதெல்லாம் வேதத்தில் முக்கியமாக சொல்லப்படலை. ஆசேர்னு ஒரு புஸ்தகம் உண்டு, யுத்த புஸ்தகம் உண்டு, நாளாகம புஸ்தகம் உண்டு. இதெல்லாம் முக்கியப்படுத்தவில்லை. ஆகவே இந்த 6 விதமான புஸ்தகங்கள் திறக்கப்படுது. இந்த யுத்த புஸ்தகம், ஆசிரியர் புஸ்தகம்லாம் ஆண்டவர் திறந்தாலும் திறக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் முக்கியமான புஸ்தகங்கள் 6. என்னன்னு சொல்லுங்க? மனுஷனை படைப்பதற்காக தேவனுடைய புஸ்தகம் 2, நியாயப்பிரமாண புஸ்தகம் 3, ஞாபக புஸ்தகம் 4, வேத வசனமாகிய புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷமாகிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 6, ஜீவ புஸ்தகம். இந்த புஸ்தகங்கள் தேவனுக்கு முன்பாக திறக்கப்படும். சரியா? இப்போ வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11 15 வரைக்கும் ஒண்ணா வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அப்ப பெரிய ஒரே வெள்ளை சிங்காசனம் தான் இருக்குது. அதில் வீற்றிருக்கிறவர் யார்? இயேசு. ஏன்னா இயேசு தான் நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லி பிதா தீர்மானிச்சிட்டார். ஸோ இயேசு தான் நியாயம் தீர்க்க போறார். ஒரே ஒரு சிங்காசனம், அதுல இயேசு தான் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அப்போ நியாய தீர்ப்பு நாளிலே இப்பொழுது இருக்கிற இந்த வானம் இருக்காது, பூமி இருக்காது. இப்பொழுது காணப்படுறதான இந்த வானமும் இருக்காது, பூமி இருக்காது. ஏனென்றால் வேதம் தான் சொல்லுது, வானமும் பூமியும் அவருடைய சமூகத்தை விட்டு அகன்று போய்விட்டது, காணப்படாம போச்சு. இப்பொழுது இருக்கிற பூமி, இப்பொழுது இருக்கிற வானம் நியாயத்தீர்ப்பு நாள்ல இருக்காது. வாசிங்க. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. எங்க போச்சுன்னே தெரியல. அந்த வானமும் பூமி எங்க தான் போச்சுன்னே தெரியல. அவைகளுக்கு இடமே காணப்படவில்லை. இவ்வளவு பெரிய வானம் எங்கேயாவது போய் தள்ளி விட்டு இருந்தா அங்கேயாவது இருக்கணும்ல. இந்த பூமி எங்கேயாவது அனுப்பிச்சு விட்டு இருந்தா அங்கேயாவது இருக்கணும்ல. ஆனால் வேதம் சொல்லுது, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. எங்க தான் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மொத்தத்தில் காலி பண்ணிட்டார்.
மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இப்போ ஆதாம் முதல் கடைசி வரைக்கும் அக்னிக்கு இரையாகிறாங்க பாருங்க, அந்த ஜனங்கள் வரைக்கும் மரித்தோராகிய பெரியோரையும் சிறியோரையும் சிங்காசனத்துக்கு முன்னால நியாய தீர்ப்புக்காக முன்னால வந்து நிற்கிறாங்க. எவ்வளவு கோடி இருக்கும்? நம்ம இந்திய தேசமே 142 கோடி. எவ்வளவு பெரிய பரந்த தேசம். ஆனால் ஆதாம் முதல் கடைசி வரைக்கும் எவ்வளோ பெரிய இடம். அதனால தான் பூமியும் இல்லை வானமும் இருப்போம். சரி, எல்லாரும் நிற்கிறாங்க. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறு ஒரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. புஸ்தகங்கள் நிறைய இருக்குது. நம்ம பார்த்தது 6 முக்கியமான புஸ்தகம். அதுல வெரி இம்பார்ட்டன்ட் புக் என்னது? புக் ஆஃப் லைஃப், ஜீவ புஸ்தகம் இருக்கு. ஜீவ புஸ்தகம் என்னும் ஒரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஓஹோ, இப்போ இந்த புஸ்தகங்கள் எல்லாம் திறந்து வச்சிருக்குது. அவங்க என்னென்ன கிரியை செஞ்சாங்க, இந்த புஸ்தகத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா செஞ்சிருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கிரியைகளுக்கு ஏற்றபடி ஆண்டவர் என்ன பண்றாரு? நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். நியாய பிரமாண புஸ்தகத்தில் இன்னும் இருக்குது. இவன் இதெல்லாம் செய்யல, ஓஹோ இதனால செய்யல. சரி, வேத புஸ்தகத்தில் இதெல்லாம் இருக்குது, இவன் செஞ்சானா செய்யல. இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி என்ன கிரியை செஞ்சான்னு சொல்லி அதற்கேற்றபடி நியாய தீர்ப்பு. புரிஞ்சுங்க. சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. சரி, செத்துருப்பான். எங்க இலங்கைக்கு போகும்போது எங்கேயோ கவடல விழுந்துட்டான், இல்லைன்னா எங்கேயோ ஐரோப்பா போகும்போது விழுந்துட்டான், செத்துட்டான். கடல் தன்னை ஒப்பு கொடுத்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்பு கொடுத்தது. அது யாரு? நான் நினைக்கிறேன் பாதாளங்கிறது நமக்கு தெரியும். பாவத்தில் இருந்தவன், ரட்சிக்கப்படாதவன், இவங்கெல்லாம் பாதாளம் தான் போய் ஆகணும். மரித்தோர் யாரு? எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பாவம் தெரியும்? குழந்தைகளே செத்துடுறாங்களா? அப்படி செத்துவங்க உண்டு. அப்ப அந்த குழந்தைகள் மரித்தோருங்கிற இடத்துல போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மரணமும் கொண்டு வந்து உப்பு குடிச்சுது, எல்லாரையும் போயிடுச்சு. எல்லாரும் அவருக்கு முன்னால் நின்றுதான் ஆகணுங்க. சரி, கொண்டு வந்து உப்பு குடிச்சாச்சு. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஓ, அவர்கள் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தது நிமித்தம் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு. நமக்கு வேத புஸ்தகம், அதில் எழுதப்பட்டபடி செய்தால் அதற்கேற்றபடி நியாய தீர்ப்பு. தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு ஏற்றபடி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. ஓஹோ, இனிமே மரணமும் கிடையாது, பாதாளம் கிடையாது. மரணமும் பாதாளமும் அக்னி கடலுக்கு போச்சு. அக்னி கடலுக்குள்ள தள்ளி விட்டாரு, போயிடுச்சு. இப்ப அந்த அக்னி கடலுக்குள்ள மரணம் பாதாளம் போயிடுச்சு. இனி மரணமும் பாதாளமும் இனிமே கிடையவே கிடையாது. எப்போ? நியாய தீர்ப்புக்கு அப்புறம். சரியா? சரி, இது இரண்டாம் மரணம். இதுதான் இரண்டாம் மரணம். இதுக்கு பேர் தான் இரண்டாம் மரணம். அக்னி கடல்னு போட்டு பார்த்தீங்களா? மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இதுக்கு பேர் தான், அக்னி கடலுக்கு பேர் தாங்க இரண்டாம் மரணம். சரி, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். இப்போ இந்த புஸ்தகத்தில் யார் பேர் இல்லையோ அவர்கள் அக்னி கடலுக்கு போவார்கள் அல்ல, தள்ளப்படுவார்கள். எவனுக்காவது அக்னி கடல் உள்ள போனா, சரி சார் நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு எவனும் போக விரும்ப மாட்டான். ஆனால் அவர்கள் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். யார் தள்ளப்படுகிறார்கள்? ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாதவர்கள் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். கவனமா கேட்டுங்க. சரி, இப்ப இந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இருக்குதா? எப்படி கண்டுபிடிக்கலாம்?
எப்படி கண்டுபிடிக்கலாம்? எல்லாருக்கும் தெரிஞ்சதை நம்ம அடிக்கடி பேசியிருக்கிறோம். ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இருக்குதா? ரேஷன் கார்டில் இருக்குது, ஓட்டர் ஐடியில் இருக்குது, எல்லாத்திலும் நம்ம பேர் இல்லைன்னா உடனே தாலுகா ஆஃபீஸில் போய் அங்கங்கன்னு போய் எப்படியாவது ஏற்றிடுறோம். ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா அவங்க அக்னி கடலுக்குள்ளே போகிறாங்கன்னு தெரிஞ்சு கூட அதுக்கு அந்த பேரை ஏற்றுறதுக்கு வழி இல்லையே. ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் வரணும்னு நினைக்கிறது இல்லையே. ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பேர் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் பரலோகம் போவார்கள். அப்போ பரலோகம் போகிறது யாரு? ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கிறவங்க. சரி, அப்போ பரலோகத்துக்கு போகிறவங்க பேர் எங்கே இருக்கும்? ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்துக்கு பேர் இருந்தால் அவங்க எங்கே போவாங்க? பரலோகம். மொத்தத்தில் இப்படி சொல்கிறேன். அப்போ பரலோகம் போகிறவங்க பேர்லாம் எங்கே இருக்கும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். சரிதானே? பரலோகத்துக்கு போகிறதுக்கு தேவன் சொன்ன காரியம் என்ன? ஒரு மனுஷன் எப்படி பரலோகம் போக முடியும் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னதை நான் சொல்கிறேன். வேதம் சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் ஒண்ணா வாசிங்க. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். யூதருக்குள்ளே அதிகாரின்னா அவன் ஒரு யாரு? ஜனத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆசாரியன். அவன் பேர் நிக்கோதேமு என்று சொல்லக்கூடியவன், ஒரு போதகன். அவன் யாருன்னு முதல்ல பார்த்துருவோம். அவன் யாருன்னு பார்த்துருவோம். வாசிங்க அதே அதிகாரம் 9, 10. அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? சரி, போதும். இப்ப நிக்கோதேமு யார்? இஸ்ரவேலிலே போதகன், போதிக்கிற போதகன். இவன் ஒரு நாள் இப்ப பாத்தீங்கன்னா அவன் ராக்காலத்திலே இயேசு இடத்துல வரான், ராத்திரியில இயேசு கிட்ட வரான். ஏன் அப்படி வந்தான் ராத்திரியில் அப்படின்னா, பகல்ல வந்து இயேசுவோடு கூட இணைஞ்சு பேசிட்டு தான் கொண்டு இருந்தாங்கன்னா சர்ச்சை விட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க யூதர்கள். ஆகையினால ராத்திரி நேரத்தில் இயேசுவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வரான். வந்தவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். சரி. ஏனெனில் ஒருவன் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். என்ன கேட்கிறான்? ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் தானே, அதனால தானே இவ்வளவு அற்புதம் செய்றீங்க அப்படின்னு கேட்கிறான். அப்படின்னு அர்த்தம் என்ன? பஸ்கா பண்டிகையில தேவன் அநேக அற்புதங்களை செய்தார்னு முந்தின அதிகாரத்தில் இருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் கானா ஊர்ல இயேசு கலிலேயாவில் கானா ஊர்ல அற்புதம் செய்தார்னு இருக்கு. இப்படி பல அற்புதங்களை இந்த நிக்கோதேமு கேள்விப்பட்டிருக்கலாம், அல்ல நான் பார்த்திருக்கலாம். அவனே வர்றான், அவனே சொல்றான், ரவி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஏன்னா தேவன் தன்னுடனே இல்லாவிட்டால் ஒருவனால நீர் செய்த அற்புதங்களை செய்ய முடியாது அப்படின்னு ஒப்பனா சொல்றான். அதுக்கு இயேசு என்ன சொல்லணும்? ஏஸ், நான் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் தான் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு மாறா என்ன சொல்றாரு பாருங்க. 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வந்தது ராத்திரி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் தானே சொல்லுங்கன்னு கேட்டா அதுக்கு பதிலே சொல்லல. பதிலே சொல்லல. அதுக்கு மாறா என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே மெய்யாவே உனக்கு சொல்ல. எங்க அதுக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? ஏன் இப்படி சொன்னார்? நான் பல வேளைகளில் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன். இப்போ டேவிட் அவங்க வீட்டுக்கு முன்னால் நிற்கிறாப்புல. இப்போ டேவிட் சாப்பிட்டியாமான்னு கேட்குறேன். வராதிங்க வராதிங்க வராதிங்க. என்னது இது? நான் கேட்கறது சாப்பிட்டியான்னு. அவன் என்ன சொல்றான்? வராதன்றான். ஏன் சொன்னான்னா, குறுக்க ஒரு பாம்பு ஓடுது. இந்த பாம்பு ஓடுறத
அவன் பார்த்துட்டான். இப்போ அவன் வந்துட்டு பார்த்தவன் நான் கேட்குற கேள்விக்கு ஆமாம் பாஸ்டர் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல. என்னப்பா சாப்பிட்ட? சாம்பார் சாதம். கூட்டுக்கு என்ன? நான் காய்கறி. இப்படின்னு பேசிட்டு போது நான் போயிட்டே இருப்பேன். பாம்புல காலை வைப்பேன், கொத்தும், நான் செத்துருவேன். இவனுக்கு நான் சொன்ன கேள்விக்கு பதில் முக்கியமா, என்னை காப்பாற்றுறது முக்கியமா? என்னை காப்பாற்றுறது தான் முக்கியம். அப்படியே இயேசுவிடத்தில் நிக்கோதேமு கேட்ட கேள்விக்கு பதில் முக்கியம் இல்லை. இந்த நிக்கோதேமு அடுத்தாப்புல இப்போதைக்கு வரமாட்டான். நான் செத்த பிறகு வெள்ளை போலம் அது இதெல்லாம் கொண்டு வந்து நிற்பான், அது எனக்கு தெரியும். அதனால இப்பவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தை சொல்றார். அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன்னாரு. இவனோ போதகன். இவன் போதகருக்கு விளங்கி இருக்கணும். ஆனா இவன் என்ன கேட்கிறான் பாருங்க, 4ஆம் வசனத்துல. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். எங்க போதகருக்கு சொல்ற ஆன்சரா? போதகர் சொல்ற ஆன்சரா? அவருக்கு ஆன்சர் புரியலைங்க. ரவி என்ன சொல்றீங்க? ஒரு முதிர் வயதா இருக்கும்போது எப்படி பிறப்பான்? தன் தாயின் வயிற்றுக்குள்ளே போய் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா அந்த மறுபடி பிறப்பதின் அர்த்தம் அந்த நிக்கோதேமு என்கிற போதகருக்கு விளங்கிச்சா? விளங்கவில்லை, விளங்கவில்லை. அவன் கேட்குறான், வயதான காலத்தில் எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போயிட்டு வர்றது எப்படின்னு. அதுக்கு இயேசு பதிலே சொல்லலை. மறுபடி பிறந்தா பார்க்கலான்றாரு. அதுக்கு இவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன சொல்றார் பாருங்க, 5ஆம் வசனம். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அந்த நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய போதகர் இடத்துல சொல்றார், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாயினாரு. அடுத்த சொல்றார், நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டாய் என்று மெய்யாவே மெய்யாவே உனக்கு சொல்றேன். அப்போ மறுபடி பிறந்த ஒருத்தன் ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் பெறணும், பரிசுத்த பெறணும். மறுபடி பிறக்கிறதுனா என்ன? பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்றான் பாருங்க, அவன் புதிய சிருஷ்டியா மாறுறான். பாவங்களெல்லாம் ஒழிக்கப்படுது, பாவங்களெல்லாம் அழிக்கப்படுது. அவன் சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுறான். அதான் மறுபடி பிறக்கிறது, அதான் மறுபடி பிறக்கிறது. என்றைக்கு ஒருவன் மனம் திரும்பி இயேசுவிடத்தில் தன் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று இயேசு ஏற்றுக்கொள்றானோ, இப்போ அவனுக்குள்ள பாவம் இல்லை. பாவம் இல்லை. குழந்தைகிட்ட இருக்குதா? இல்லை. சின்ன பிள்ளைகிட்டையும் இல்லை, அவன்கிட்ட இல்லை. அப்போ இப்போ யார் மாதிரி ஆயிட்டான்? மறுபடி பிறந்த ஒரு பிள்ளை மாதிரி ஆயிட்டான். இப்போ இவன் பார்க்கலாம், இந்த மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் பார்க்கலாமே தவிர உள்ள போக முடியாது, சின்ன பிள்ளை. ஆனா உள்ள போறதுக்கு என்ன செய்யணுமா? ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் உள்ளே பிரவேசிக்க முடியாது. சரியா? இப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தன் போகணும்னா என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாப்போம். மறுபடி பிறந்து, அதாவது தன் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு சுத்தம் ஆகி இயேசு ஏற்றுக்கிட்டு மறுபடி பிறந்து ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்றால் எங்க போகலாம்? பரலோக ராஜ்யத்தில் போகலாம். ஓகே, அப்போ பரலோக ராஜ்யத்தில் போனால் அவன் பேர் ஜீவஸ்தில் இருக்குமா? ஜீவஸ்தில் இருக்கும். அப்போ இந்த அனுபவம் உள்ளவர்கள் பெயர் ஜீவபஸ்தில் வருது. நம்ம இங்கே இருக்கிற எல்லாரும் மேக்சிமம் எல்லாரும் நம்ம மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான். ஒரு சவர் ஒருவேளை புதுசாக வர்றாரு, அவர் மட்டும்தான் எடுக்கலை. ஆனால் மற்றபடி எல்லாரும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தவங்க, பரிசுத்தாய் பெற்றவங்க. நம்ம பேர் ஜீவபஸ்தில் வந்துருச்சு. ஓகே, இதை வச்சு தான் நியாயம் தீர்க்க போகிறாரு, இந்த ஜீவ புஸ்தகத்தை வச்சு. ஆனால் இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். அன்றைக்கு கடைசி நாளிலே கடைசி நியாய தீர்ப்பு.
இதுக்கு இடையில நடக்க போற காரியத்தை கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு நியாயாதிபதி. அவர் எப்படிப்பட்டவர்? 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். சரி, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர். அப்ப இயேசு எப்படிப்பட்டவர்? நியாயந்திருக்கிறவர், நீதி உள்ள நியாயாதிபதி. இன்னைக்கு பல இடங்கள்ல மேல இடத்துல சொல்றாங்கன்னு நியாயத்தை புரட்டுறவங்களும் இருக்கலாம், பணத்துக்காக புரட்டுறவங்களும் இருக்கான், சொந்தக்காரருக்காக புரட்டுறவங்களும் இருக்கலாம். ஆனால் என் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. எப்படிப்பட்டவரா? 1 பேதுரு 1:17. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் போதும். என்னது? பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர் தான் அவரு. பட்சபாதமே பார்க்க மாட்டாரு. இவன் ரொம்ப காலமா விசுவாசி, ஒழுங்கா சபைக்கு வருவான், தசமபாகலாம் கொடுப்பான், ஆனால் உள்ள போ. இவன் ஒழுங்கா தசமபாகம் கொடுக்க மாட்டான், ஒழுங்கா சபைக்கு வர மாட்டான். இவன் என்ன பண்ணலாம்? உள்ள அனுப்பாத. இல்லை இவன் ஜாதி நல்ல ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் நல்ல வசதி உள்ளவன், இவன் வசதி இல்லாதவன், இவன் படித்தவன், இவன் ஏங்க இது மாதிரிலாம் பட்சபாதமே பண்ண மாட்டாருங்க. அவர்கிட்ட பட்சபாதமே செல்லாதுங்க, பட்சபாதமே செல்லாது. இன்னைக்கு நியாயஸ்தலத்துக்கு போனீங்கன்னா, நான் எந்த நியாயாதிபதியும் குற்றம் சாட்டல. ஒருவேளை பணத்தை கொடுத்தா நியாயாதிபதி நியாயத்தை மாத்திட்டு போயிடுறாங்க. இல்ல மேல உள்ள அதிகாரிகள் சொல்லுவாங்கன்னா நியாயத்தை மாத்தி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இயேசுகிட்ட அது நடக்கவே நடக்காது. அவர் பட்சபாதம் பண்ணவே மாட்டார். ஓகே, இப்போ வேதம் என்ன சொல்கிறது? யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம். சகோதரரே, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். நியாயாதிபதி வாசல் படியில் நிற்கிறார். நியாயம் விசாரிக்கக்கூடிய நியாயாதிபதி யார்? இயேசு. இயேசு எங்க நிற்கிறாரு? வாசல் படியில் நிற்கிறார். அது எனக்கு வாசல், அது என்ன படி? அது என்ன வாசல்? வாசிப்போம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 17வது வசனம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இது வானத்தின் வாசல் என்றான். யாக்கோபு ஒரு நாள் நித்திரை தெளிந்து எழுந்தபோது அவன் நித்திரையிலே கண்ட சொப்பனத்தின் நிமித்தமாக அவன் ஆச்சரியப்பட்டு, இது வேற ஒண்ணும் இல்லப்பா, இது வானத்துக்கு வாசல், இது தேவனுடைய வீடு அப்படின்றான். எல்லாரும் கவனிச்சிங்க, இந்த தேவனுடைய வீடு எதுக்கு வாசல்? வானத்துக்கு வாசல்ன்றாரு. வானத்துக்கு போனா வாசல் எது? தேவனுடைய வீடு. அப்ப தேவனுடைய வீட்டுக்குள்ள இருந்தாதான் வானத்துக்கு போக முடியும். வானத்துக்கு வாசலே தேவனுடைய வீடு தான். அப்ப தேவனுடைய வீடு எது? வாசிப்போம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. ஓஹோ, இப்ப தேவனுடைய வீடு என்னன்னு சொல்லுங்க. தேவனுடைய வீடு சபை. அதுல அப்படியே அழகா இருக்கு. சபைதான் தேவனுடைய வீடு. சபைதான் வானத்துக்கு போறதுக்கு வாசல்.
அப்படின்னா சபை என்பது என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்களை தான் உங்களுக்கு ஒரு ரிமைண்ட் பண்றேன், அவ்வளவுதான். சபை என்பது என்ன நீங்க புரிகிறதுக்காக இதெல்லாம் எடுத்து சொல்றேன். சபை வானத்தின் வாசல். அவர் வாசல் அருகே நிற்கிறார் நியாயம் தீர்க்கிறது. சபை தான் வானத்துக்கு வாசல். அப்போ சபை தேவனுடைய வீடு, வானத்துக்கு வாசல். இந்த சபைக்குள்ள, தேவனுடைய வீடு ஆகிய அந்த சபைக்குள்ள வர்றது யாரு, இருக்கிறது யாரு? வேதம் அழகா சொல்லுது, சபை தான் வானத்துக்கு வாசல், தேவனுடைய வீடு. அப்ப சபை என்றால் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். சரி. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுது கவனிங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யார் சேர்த்தது? கர்த்தர். யார் சேர்த்தார்? ரட்சிக்கப்படுவதில்லை. எங்க சேர்த்தார்? சபையில சேர்த்தார். அப்ப சபைக்குள்ள இருக்கிறவங்க யாரு? ரட்சிக்கப்படுறதுனா என்ன? ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். இப்ப இந்த ரட்சிக்கப்படுகிறவளின் கூடுகை தான் சபை. இதுதான் வானத்துக்கு வாசல். இவர் இயேசு வாசல் அருகே நின்றுட்டு, நியாயாதிபதியா இயேசு நின்றுட்டு, உள்ள என்ன நடக்குது? உள்ள என்ன நடக்குது? வாசலருக நிற்கிறாரு, சபைக்குள்ள என்ன நடக்குது? சரி, இப்படி சொல்லுவோம். சரி, ரட்சிக்கப்படுறவளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். அப்ப ரட்சிக்கப்படுகிறதுனா என்ன? எல்லாருக்கும் தெரியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். போதும். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். என்ன விசுவாசம்? இயேசு தேவனுடைய குமாரன், அவர் எனக்கு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரெழும்பினார். நான் என் பாவத்தெல்லாம் இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டேன், இயேசு மன்னித்தார் என்று விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் வந்த பிறகுதான் ஞானஸ்நானம். சிலர் ஞானஸ்நானத்தை முக்கியப்படுத்துவாங்க. ஞானஸ்நானம் முக்கியமே கிடையாது. மனம் திரும்புதல் தான் முக்கியம், விசுவாசம் தான் முக்கியம். நீங்க மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சபைக்குள்ள வந்தோடனே 1 வாரம் 2 வாரம் ஆன உடனே ஞானஸ்நானம் கொடுத்துட்டு போ. இதெல்லாம் வேதத்துக்கு ஒத்து வராதுங்க, வேதத்துக்கு ஒத்தே வராது. ஒரு முறை ஒரு போதகர் என்கிட்ட வந்து, அவங்க அண்ணன் மகனை கூட்டிட்டு வந்து, ஒரு வாலிபன், பாஸ்டர் எனக்கு ஜோமனுங்க பாஸ்டர். நான் அவனை பார்த்தோன்னே, தம்பி ரட்சிக்கப்பட்டிருக்கியா? பாஸ்டர் அவன் ஞானஸ்நானம் பாஸ்டர் எனக்கு ஜோமனுங்க. நான் உங்களை கேட்கல, அவனை கேட்குறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கியா பாருங்க. பாஸ்டர் அதான் ஞானஸ்நானம் இனிமேல் சரியாயிருவான் பாஸ்டர். உங்ககிட்ட கேட்கல. இவன் பேசாமலே நிற்கிறான். அப்படி நான் என்ன நினைக்கிறேன், இவன் மனம் திரும்பவே இல்லைங்க. ஞானஸ்நானம் எடுத்து வச்சுட்டான். சித்தப்பா சொன்னாங்க, இந்த ஞானஸ்நானம் செல்லுன்றீங்களா? மனம் திரும்பதெல்லாம் என்னன்னு தெரியலையே. ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. கொடுத்து வச்சு எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவன் சரியாயிருவான். சரி ஆனவனுக்கு தான் ஞானஸ்நானமே தவிர சரி ஆகிறதுக்கு ஞானஸ்நானம் இல்லை. நான் சொல்லியிருக்கிறேன், நான் திருச்சிக்கு போகும்போது ஒரு பையனை அப்பப்போ அடிக்கடி பார்ப்பேன். பார்க்கும்போது, தம்பி நீ மனம் திரும்பண்டா, அடே இப்படியே இருக்கிறியே, பாவத்திலே இருக்கிறியே, மனம் திரும்பணும், மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவனை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன். பல மாதங்களாக வருஷங்களாக கூட சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் நான் போய் அவனை பார்க்கும்போது ஓடி வந்து கையை பிடிச்சி, பாஸ்டர் தோத்திரம், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் பாஸ்டர் அப்படின்னா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. டேய் ரொம்ப சந்தோஷம்ப்பா, கேட் காட் பிளஸ் யூன்னு. இனிமேல் கேட்க மாட்டீங்களே? என்ன இனிமேல் கேட்க மாட்டீங்களே? அப்போ எதுக்கு தான் எடுத்தான்? தொல்லை தாங்க முடியல, உங்கள் தொல்லை தாங்க முடியல. இது மாதிரி நிறைய பேர் தொல்லை கொடுக்குறீங்க, அதனால தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். போங்க, இனிமேல் கேட்க மாட்டீங்களா? ஐயோ,
இப்போ எடுத்த ஞானஸ்நானமே செல்லாத. பெந்தேகோஸ்தே குடும்பத்தில் பிறந்ததுனாலையோ பெந்தேகோஸ்தே சபைக்குள்ளே போனதுனாலையோ ஞானஸ்நானம் எடுக்க வச்சுருவாங்க. மனம் திரும்ப சொல்ல மாட்டாங்க. முற்றிலும் தவறு. மனம் திரும்பின பிறகுதான் ஞானஸ்நானம், விசுவாசம் வந்த பிறகுதான் ஞானஸ்நானம். அப்படி ஞானஸ்நானம் பெற்றவங்க ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் எங்க கொண்டு சேர்த்தாரு? சபையில் சேர்த்தார். இதுதான் சபை. இது எதுக்கு வாசல்? வானத்துக்கு வாசல். இப்ப இயேசு எங்க நிக்கிறாரு? வாசல் அருகே நியாயாதிபதி நிற்கிறார். எதுக்கு அங்க நிற்கிறாரு? அவருக்கு அங்க இல்ல வேலை, அங்கதானே நியாயம் இருக்கணும். எங்கேயா நிற்கிறாரு? வாசல் அருகே நிற்கிறாரு. எதுக்கு? நியாயம் தீர்க்க இருப்பார். நியாயாதிபதி வாசல் அருகே நிற்கிறார். ஓகே, இப்போ பார்ப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். ஏன் நிற்கிறார்னு பாருங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கு காலமா இருக்கிறது. அடிச்சாரட்டி மொத்தத்தில் நியாயம் தீர்க்க போறது கடைசியில. ஆனால் நியாயாதிபதி வாசல்ல நிற்கிறாரு. எதுக்கு நிற்கிறாரு? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய வீடு எது? சபை. சபைக்குள்ளே தேவன் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். கவனமா கேட்டுங்க. சபைக்குள்ளே இருக்கிறவர்களை நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஏங்க கடைசி நாள்ல நியாயம் தீர்த்து போயிட வேண்டியதானே? அவர் நீதி உள்ள தேவன், பட்சபாதம் பண்ணாதவர். ஏன் கடைசியில நியாயம் தீர்க்க மாட்டேங்கிறாரு? இப்ப நியாயம் தீர்க்கிறேன்றாரு. வேதம் அழகா சொல்லுது. நீதிமொழிகளின் புஸ்தகம். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, பட்சபாதம் பண்ணாதவர். அவர் கட்டாயம் நியாயம் தீர்ப்பார். 11வது அதிகாரம் 31வது வசனம். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். என்ன சொல்லு பாருங்க. நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும். அப்போ நீதிமான் ஒரு தவறு செய்தால் நீதியுள்ள நியாயாதிபதி கண்டுக்காம இருப்பாருன்னு தான் சொல்ல முடியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால நம்மளை கண்டுக்க மாட்டாரு அப்படிலாம் கிடையாது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, பட்சபாதம் பண்ண மாட்டார். அப்படி இருக்கையிலே வாசலருகே நிற்கிறாரு. என்னத்துக்காக நிற்கிறாருன்னா, யாரா தப்பு பண்றது, யார் தப்பு பண்றது அப்படின்னு பார்த்து தப்பு பண்றவங்களுக்கு நியாயத்தில் பூமியிலே வச்சிருக்காரு. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்ட. ஏன் சரி கட்டாரு? ஏன் சரி கட்டினாரு? இந்த உலகத்தில் சிக்ஷை, இந்த உலகத்தோட இவங்க முடிஞ்சிடணும். இப்ப பாருங்க, வாசிப்போம். அவர் நியாயாதிபதி, இயேசு நியாயாதிபதி. தப்பு செய்யறவன தப்பு செய்யாதவன போல விடமாட்டார். அவர் நீதி உள்ளவர், பட்சபாதம் பண்ண மாட்டார். அவன் உலகத்தானா இருந்தா கடைசியில நியாய தீர்ப்பு. ஆனால் இங்க பரிசுத்தவான்களா இருந்தா சபைக்குள்ள நியாய தீர்ப்பு. சபைக்குள்ள அவன் தவறு செய்தால் சபைக்குள்ளே கர்த்தர் வைத்து நியாயம் தீர்க்கிறார். பூமியிலே சரி கட்டப்படும். இப்ப பாருங்க, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் ஏன் பூமியிலே சரி கட்டுறாரு பாருங்க. 11வது அதிகாரம் 32வது வசனம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு, உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஓஹோ, உலகத்தை நியாயம் தீர்த்து ஆக்கினைக்குட்படுத்துவார், தண்டனைக்குட்படுத்துவார். நரகத்துக்கு போறாங்க, அக்னி கடலுக்குள்ள போறாங்க, ஆக்கினைக்கு அடைய போறாங்க. ஆனால் தேவ ஜனங்கள் அந்த ஆக்கினையில நரகத்துக்கு போயிடக்கூடாது என்று எண்ணின தேவன் தன்னுடைய பிள்ளைகள் தான், சபை மணவாட்டி தான். ஆனாலும் அவர்கள் செய்த குற்றத்தை நான் காணாமல் இருந்து விடுவேன் என்பது அல்ல, கட்டாயம் அவங்கள சிட்சிப்பேன். ஏன் சிட்சிக்கிறாரா? உலகத்தோடு கூட நியாயம் தீர்க்கப்பட்டு அக்னி கடலுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி, அக்னி கடலுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக இங்கே தேவனாலே சிட்சிக்கப்படுகிறோம். அதுக்கு தான் நிற்கிறார் வாசலருக்கு. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் இங்க அடிக்கிறார்.
ஏன் பரிசுத்தவான்களுக்கு நிறைய பிரச்சனை, பரிசுத்தவான்களுக்கு ஏன் தொல்லைகள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்குங்க? ஏன்? கர்த்தர் பார்க்கிறார், இவங்களை பூமியில சரி கட்டிடணும். இந்த பாவத்தை வச்சுக்கிட்டே போனாங்கன்னா அங்க போய் நரகத்துக்கு போயிடுவாங்க, ஆக்கினை தீர்ப்படைவாங்க. அதனால பூமியில இவங்களுக்கு அடிச்சிடும் தான் வாசல்ல நின்றுட்டு என்ன பண்றாரு, என்னத்தை பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு சொல்லி பார்த்து அவங்களை சிட்சிக்கிறவராயிருக்கிறார். கவனமா கேளுங்க, அதுல என்ன எழுதியிருக்குங்கிறத புரிஞ்சுற மாதிரி நம்ம பார்ப்போம். வேதம் சொல்லுது, இப்ப அதுல 11ஆம் அதிகாரத்துல 28 இருந்து நீங்க மெல்ல மெல்ல வாசிங்க பார்ப்போம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஓஹோ, இது எதை சொல்லுது? கம்யூனியனை சொல்லுது. நல்லா கவனமா கேட்டுங்க. கர்த்தருடைய பரிசுத்த பந்தியை சொல்லுது. மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை வந்தா இதுல கம்யூனியன்ல கலந்துக்கலாம். நம்மை நாமே சோதித்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். நம்ம சோதிச்சு பார்த்து நம்ம எப்படி இருக்கிறோன்னு பார்த்து இந்த பந்தியில் பங்கு பெற வேண்டும். எண்ணத்தினால் எனில், ஏன் அப்படின்னா அமாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன், அதாவது தகுதி இல்லாமல் போஜன பானம் பண்ணுகிறவன் அப்படின்னா அந்த பந்தியில பங்கு பெறுகிறவன், தகுதி இல்லாம பங்கு பெறுகிறவன், கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். ஓஹோ, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி, தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். போஜன பானம் பண்ணுகிறான். நிதானிச்சு பார்க்காம இன்னைக்கு நேரே போவோம் கம்மியை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தன்னை நிதானிச்சு பார்க்காம கம்மியை எடுத்தால் ஆக்கினை தீர்ப்பு, அதாவது தண்டனை வரும்ன்றாரு. சரியா? தண்டனை வரும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. இது நிமித்தம், இது நிமித்தம் உங்களில் அநேகர், உங்களில் அநேகர் யாருல? சபைக்குள்ள இருக்கக்கூடிய கர்த்தருடைய பந்தி எடுக்கக்கூடிய உங்களில் அநேகர் பலவீனரும் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்து விட்டார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். அப்ப நியாய தீர்ப்பு என்னன்னு சொல்லுங்க, யாருக்குன்னு சொல்லுங்க. இதுல கம்யூனியன் எடுத்த, எப்படிப்பட்ட அபாத்திரமா எடுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு கிடைச்சிருப்பாரு. அந்த நியாய தீர்ப்பு என்னன்னு சொல்லுங்க? பலவீனம், வியாதி, இதுலயும் திருந்தலன்னு வச்சுங்க செத்து போயிடுவான். இதுலயும் திருந்தலாம் செத்துருவான். இது ஏன்? ஆண்டவருடைய நியாய தீர்ப்புங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்குது. அவர் பட்சபாதம் பண்ண மாட்டார், பரிதானம் வாங்க மாட்டார், நீதி உள்ள நியாயாதிபதி. ஆனா இங்க அவனை தண்டனை கொடுத்துடணும். தப்பு பண்ணிட்டு அங்க போயிட்டானா அங்க ஜனங்களோடு கூட உலகத்து மக்களோடு கூட ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாகி நரகத்துக்கு வருவான். அதனால இங்கே அடிச்சிடணும்னு சொல்லிதான் இந்த பலவீனத்தையோ வியாதியையோ இதே கொடுக்குறாரு, அனுமதிக்கிறார். அது நியாய தீர்ப்பு என்று எழுதியிருப்பாருங்க. அவரால் நியாயத்திற்கப்படுகிறோம். தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு தொடங்குது ஐயா. தேவனுடைய வீட்டில் அருமையான சௌர்ணே சௌரியே, நீ தேவனுடைய வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு எப்படி வேணாலும் வாழலாம் நான் கணக்கு போடுறத தப்பு கணக்கு. இது நிமித்தம் தான் அநேக நேரங்களில் பிரச்சனைகள், நிம்மதியற்ற நிலைமைகள், வேதனைகள் இதெல்லாம் வந்துடுது. ஒருவேளை ஆண்டவர் நீ நிதானம் இல்லாம கம்யூனியில கலந்துக்கிட்டேன்னு வச்சுக்க, பலவீனம் வரலாம், வியாதி வரலாம். ஆனா தொடர்ந்து அதே காரியத்தில் எவ்வளவுதான் எச்சரித்தாலும் அதே மாதிரி இருந்துட்டு நீ பந்தியில பங்கு பெற்றால் தேவன் நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கும்? சாவடிச்சுடுவார், சாவடிச்சுடுவார். நம்முடைய கிளை சபையை சார்ந்த ஒரு சகோதரர், அவர் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய மனைவி நல்ல விசுவாசி, தேவனுக்காக வைராக்கியமா வாழக்கூடியவங்க, நகையெல்லாம் வளர்த்திட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி. ஆனால் இவரோ ரட்சிக்கப்படலை, ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஒரு நாள் என்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும் பாஸ்டர் அப்படின்னாரு. சரி பிரதர், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துங்க, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்துட்டா போதும் அப்படின்னேன்.
நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பொய்யெல்லாம் சொல்லுவீங்களா? ஆமாம் பாஸ்டர், பொய் சொல்லாமல் நான் பிஸ்னஸே பண்ண முடியாது அப்படின்றாரு. அப்போ பொய் சொல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னா நீங்கள் எப்படி அந்த மறந்துருப்பீங்க? நீங்கள் பாவத்தில் எல்லாம் இருக்கீங்க, எப்படி நான் ஞானசானம் கொடுப்பேன்? நீங்களே உங்கள் வாயினால் சொல்கிறீங்க பொய் இல்லாமல் நான் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஞானசானம் கொடுப்பேன்? நான் கொடுக்க முடியாதுன்ட்டேன். நான் கொடுக்க முடியாதுன்ட்டேன். சில மாதங்கள் கழித்து அவர் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணுறார், பாஸ்டர் நான் ஞானசானம் எடுத்துட்டேன் பாஸ்டர். ஐயோ, நம்ம விசுவாசி எங்கேயோ போய்கிட்டு எடுத்திருக்காரு. நான் உடனே கேட்டேன், யாருன்னு கேட்டேன். அவர் பேரை சொன்னார், அவர் எனக்கு தெரியும். ஆமாம், நீங்கள் பாவத்தில் இருக்கீங்களே, பொய்யெல்லாம் சொல்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது எப்படி ஞானசானம்? அந்த பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், பிஸ்னஸ்லாம் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? அதெல்லாம் பொய் சொல்லலாங்க, அப்படியெல்லாம் பொய் சொன்னால் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொன்னார். நான் வேணா ஞானசானம் கொடுக்குறேன், பிஸ்னஸில் பொய் சொல்கிறான்னு சொல்லி அவர் தான் ஞானசானம் கொடுத்தாருன்ட்டார். ஐயோ ஐயோ, எனக்கு ஒன்றும் ஓடலை. சரி, இப்போ கம்யூனியன் சர்வீஸ். கம்யூனியனில் மனம் திரும்பி பாவ மன்னிப்புகள் ஞானசானம் பற்றி இன்னைக்கு சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும் கையை நீட்டுங்கன்ட்டேன். எல்லாரும் நம்மளை நிதானித்து பார்த்து அறிக்கையிட்டு பந்தியில் கையை நீட்டுங்கன்ட்டேன். இவரும் கையை நீட்டுறாருங்க. சரி, சுத்தமாக இருப்பார் பொருளுக்கு நான் கொடுத்துருவேன். சில வருடங்களாக கொடுத்தேங்க. நான் அப்பப்போ சொல்லுவேன், ஒவ்வொரு மாதம் உங்க சொல்கிற மாதிரி அங்கேயும் சொல்லுவேன். ஆனால் அவர் குடிப்பழக்கம் உண்டு, சிகரெட் பழக்கம் உண்டு, சினிமா பார்க்குற பழக்கம் உண்டு, இத்தனை வச்சுக்கிட்டு கையை நீட்டுறாரு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த பாவங்களை செஞ்சுக்கிட்டு கையை நீட்டாதீங்க. கர்த்தருடைய பந்தியில் கையை நீட்டாதீங்க. பலவீனம் வரலாம், வியாதி வரலாம், செத்தும் போயிடுவீங்கன்னு சில வருடங்களாக சொல்லி பார்த்தேங்க. அவர் துணிஞ்சே செஞ்சார். ஒரு நாள் திடீர்னு ஒரு வியாழக்கிழமை நான் தாம்பரத்தில் ஒரு மீட்டிங்காக இருக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது அவர்கிட்ட இருந்து, பாஸ்டர் நெஞ்சு வலிக்குது பாஸ்டர், நெஞ்சு வலிக்குது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். பிரதர் பயப்படாதீங்க பிரதர், நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கன்னு. ஆஸ்பத்திரி என்டர் ஆகலை, ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர். முடிஞ்சு போச்சுங்க, முடிஞ்சு போச்சு. எவ்வளவோ டாக்டர்ஸ் ட்ரை பண்ணாங்க, பிணமா மாறிட்டார். நான் எவ்வளவோ நாளாக சொன்னேனே, பலவீனம் வந்தது, வியாதி வந்தது, எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துட்டார். ஆனால் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் பட்சபாதம் பண்ண மாட்டார். வேதம் அழகா சொல்லுது, நீதிமொழி 29வது அதிகாரம் 1 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். முதல்ல பலவீனம் வரும், அப்புறம் வியாதி வரும், அதுலயும் திருந்தலன்னா மரணம் வரும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் ஆண்டவர் கடிந்து கொள்றார், அப்புறம் சிட்சித்து பார்க்கிறார், மொத்தத்தில் அதுலயும் திருந்தல் அடிச்சு காரி பண்ணிடுறார். அவர் பட்சபாதம் பண்றவர் இல்லைங்க. என் புள்ள தப்புன்னா பரவாயில்ல, எப்படியோ தப்புன்ட்டு போட்டும் அப்படின்னு அவர் விட்டு கொடுக்க மாட்டாருங்க, விட மாட்டார். அப்படி விட்டால் அவர் அநீதி உள்ள நியாயாதிபதியாக இருப்பார். உலகத்தான் என்ன சொல்லுவான், இவங்க என்ன வேணாலும் செய்வாங்களாம், ஆண்டவர் உங்களை மன்னிச்சுடுவாராம், இவங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாராம். இல்லைங்க, அவனுக்கு கிடைக்கிறத விட நமக்கு தான் ஜாஸ்தி. ஏன் தெரியுமா? நமக்கு பூமியிலே சரி கட்டப்படும், பூமியிலே நியாயம் இருக்கிறார். கம்யூனியன் விசேஷமாக பார்த்துங்க, அது ரொம்ப முக்கியமானது. தவறு செய்துட்டு கையை நீட்டாதீங்க. இதனால தான் மாசம் மாசம் சொல்ல வேண்டியிருக்கு, எச்சரிக்க வேண்டியிருக்கு. அவர் நியாயாதிபதி, நீதி உள்ள நியாயாதிபதி, பட்சபாதம் பண்ண மாட்டார். வாசலருகே நிற்கிறார். எதுக்கு? தேவனுடைய வீட்டுக்குள்ள நியாயம் தீர்க்கிறதுக்கு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிற சகாயம் சடுதியில் நாசமாடுவான். ஓகே, சரி. அப்போ ஒரு நியாயாதிபதி எப்படி என்னதான் கடிந்து கொள்வார்? சரிங்க, ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவர்கள் துணிந்து பாவம் செய்தால் மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? துணிஞ்சு பாவம் செஞ்சா மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? கவனமாக கேளுங்க, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். மன்னிப்பார், ஆனால் நியாயத்தீர்ப்பு உண்டு. தவறு செய்ததுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டா? உண்டு. ஏன்னா அவர் சும்மா விட மாட்டார்.
ஆனால் மன்னிப்பு கேட்டா மன்னிப்பார். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9 முதல் 14 வசனங்கள். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவளை அம்மோன் புத்திரன் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். நீ நினைச்சிருந்தான் கேட்டா என்ன நிறைய கொடுத்துட்டு போறப்ப, எவன் மனைவியோ எடுக்கிறதுக்கு அவனை கொன்னுட்டு இவன் மனைவியை எடுத்துட்டியே, உன் வீட்டை விட்டு தீமை நீங்க பட்டயம் இருக்கும். ஆண்டவர் சொல்ற தண்டனை பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு கொடுப்பேன். அடிச்சார் அடி. நியாயத்திருப்ப பாருங்க, நியாயத்திருப்ப பாருங்க. எவன் மனைவியை எடுத்ததுக்கு இவனுடைய மறுமனையாட்டிகள் 10 பேர் வேற ஒருத்தங்கிட்ட போறான். நியாயத்திருப்ப பாருங்க. என்ன மாதிரி நியாயத்திருப்பு? 10 மறுமனையாட்டிகளை ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக தவறு செய்யற மாதிரி பண்றேன் பாரு. அவருடைய நியாயத்திருப்ப பாருங்க. அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளுடைய சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், ஒளிப்படத்தில் செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னார். தாவீது, நீ ரகசியமா செஞ்சது எவ்வளவு துரோகம். அடுத்த மனைவி எடுக்கணும்னு சொல்லி அவனை காலி பண்ணிட்டு எடுத்தியே, ரகசியமா செஞ்சியே. நான் சொல்றேன் பாரு, உனக்கு தண்டனை. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதுங்க. ஆனாலும் அவர் பட்சபாதம் பண்ணாதவர். தாவீது, உன் மறுமனையாட்டிகள் 10 பேரை எல்லார் கண்களும் பார்க்கும்படி அவர்கள் கெடுக்கப்படுவார்கள். பெரிய தண்டனை தாவீதுக்கு உண்டான தண்டனை. நியாயம் திருக்கிறார் பாருங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஓ, நீ சாகாதபடிக்கு உன் பாவம் நீங்க செய்தார். மன்னிப்பு கேட்டானா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டானா? எப்படி கேட்டான்? இதை இப்படியே வச்சுங்க. சங்கீதம் 51 தலைப்பு வாசிங்க, அப்போ புரியும் பாருங்க. இதை இப்படியே வச்சுக்கிட்டு சங்கீதம் 51 தலைப்பு. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். யாரு? நாத்தான் பாவத்தை உணர்த்தின போது மன்னிப்பு கேட்டான். அதாங்க இது, அதான் இது. நாத்தான் உணர்த்தின போது மன்னிப்பாராக சொன்னால, அந்த மன்னிப்பாராக சொன்ன சமயத்தில் தான் இதை மாதிரி இது பண்ணிருக்கான். ரைட், மன்னிப்பா இருப்பா போ. சோ மன்னிப்பு கேட்டானா? இப்ப மன்னிப்பு கேட்ட உடனே அவருக்கு தண்டனை கொடுக்காம இருந்துக்கலாமா? நாங்க இவன் தான் மன்னிப்பு கேட்டான்ல, அப்புறம் எப்படி தண்டனை கொடுக்கலாம்? மன்னிப்பார். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் சபைக்குள்ளே நியாயந்திருக்கிறவர். என்ன பண்ணார் தெரியுமா? மன்னிச்சிடம்பா, ஆனா நீ செஞ்ச தவறுக்கு நீ நியாயம் தீர்க்கப்பட்டுத்தான் ஆகணும். அதனால்தான் 10 மறுமனையாட்டிகளை சொந்தம் வாங்கி எடுத்தான். அவன் புள்ள செத்து போச்சு. ஏன் இந்த தண்டனை? அவன் தேவனுடைய சபைக்குள்ள இருக்கக்கூடியவன், தேவனால் மீட்கப்பட்டவன், தேவனுக்குரியவன். அவன் பாவம் செஞ்சான். பாவம் செஞ்சவன பாவம் செய்யாத மாதிரி விடுகிற தேவன் அல்ல. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குறவர் அல்ல. நம்ம நிறைய காணி கொடுக்குறோம், நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதனால நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டார் நினைக்காத. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. வாசலருகே நினைக்கிறார்.
தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்குற காலம் இது. ஆகையினால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவர் மன்னிப்பு தான் கேட்டோம் விட்டுருவார். நோ, மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவார். அது செய்ததுக்கு தண்டனை உண்டா இல்லையா? தண்டனை உண்டு. மோசேக்கு விரோதமாக மிரியாம் ஆரோன்ட்ட என்னமோ பேசிவிட்டா. மிரியாம் சபைக்குள்ளதான் நடக்குது. மிரியாம் மோசேக்கு விரோதமாக ஆரோன்ட்ட பேசிட்டான். கர்த்தர் சொன்னார், மோசே நீ ஆரோன் மிரியாம் 3 பேர் உள்ளவாங்க. கூப்பிட்டு வந்தோடனே, மோசே நீ அங்கே இல்லை, நான் இவங்கள பார்த்துக்கிறேன். இவங்ககிட்ட பார்த்து கேட்குறேன், அவனை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அவனை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அவன் கூட முகமுகமாக பேசுவேன் தெரியுமா உனக்கு? அவனை பற்றி நீங்கள் பேசுறீங்களே, உங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுறீங்களே, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு போயிட்டாராங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது, கோபப்பட்டு போயிட்டாராம். உடனே என்ன நடந்துச்சு? வெண்குஷ்டம் வந்துருச்சுங்க. வெண்குஷ்டம் வந்துருச்சு. எங்க ஒரு தீர்க்கதரிசிங்க அவன். அது ஒண்ணு எங்க தம்பி தானே, தம்பியா இருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய மனுஷன் பேச முடியாது. அதனால தான் அவங்களுடைய வசனம் ஒருவருக்கு ஒரு விரோதமாக முறையிடாரு. 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே தள்ளி விட்டாங்க அவளை. 7ஆவது நாள் கழிச்சு தான் உள்ளே வந்தான். அதுக்கப்புறம் தான் பாளையம் புறப்பட்டுச்சு, அவங்க பிரயாணம் போனாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அங்கே போய் நியாயத்திற்கு முன்னால் இங்கே பரிசுத்தவான்களுக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார், நியாயத்தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார். அப்படிதானா? நம்ம தப்பு செஞ்சாலும் இங்கே தண்டனை உண்டா? இங்கே தண்டனை வேண்டாம், அங்கே போய் தண்டனை வாங்கிக்கலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இங்கே தண்டனை வந்தாலும் பரவாயில்லன்றீங்களா? எது நல்லது? இங்கே தண்டனை. அப்போ நம்ம என்ன வேணாம் பண்ணிக்கலாமா? இங்கே தண்டனை வந்தால் நல்லதுதான். தெரியாமல் செஞ்சிட்டீங்கன்னு மன்னிச்சிங்கன்னு சொல்லலாம். ஆனால் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரை கடினப்படுத்தினால், அந்த பிரதருக்கு ஆஸ்பத்திரிக்கு போறாருங்க, டாக்டரால் ஒன்றும் செய்ய முடியலையே. நான் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், நான் செய்யாதங்க பிரதர், அப்படி பண்ணாதீங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கை நீட்டுறாரு. இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, இயேசு நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் பட்சபாதம் பண்ண மாட்டார், பரிதானம் வாங்க மாட்டார். அவர் எங்கே நியாயந்திருக்கிறார்? தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாக இருக்கிறது. இந்த காலத்தில் தேவனுடைய வீட்டுக்குள்ளே தான் இன்னைக்கு பிரச்சனை ஜாஸ்தி. அவங்களுக்கு மத்தியில் தான் ஆண்டவர் நியாயந்திருக்கிறார். நீங்கள் தப்பு செஞ்சால் விட மாட்டார். உலகத்தான் நம்மளை விட தப்பு செய்வான், அவனெல்லாம் விட்டுருவார். ஏன் விட்டாரு? அங்கே ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆனால் நமக்கு உலகத்தோடு கூட ஆக்கினை அடையாதபடிக்கு இங்கே என்ன பண்ணப்படுறோம்? சிட்சிக்கப்படும். இங்கே சிட்சிக்கப்படும். ஆகவே சொல்லாமா, ஆண்டவரே நீர் நீதி உள்ள நியாயாதிபதி, அங்கே நாங்கள் நியாயந்திருக்கப்படாதபடிக்கு இங்கே எங்களை சிட்சிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆகிலும் நாங்கள் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீர் நியாயாதிபதியாக இருந்து எங்களை பார்க்கும்போது ஆண்டவரே, நாங்கள் எந்த விதத்திலும் ஆண்டவர் நியாயத்தீர்ப்புக்கு உட்படாத அளவுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அல்லவா, வாசல் படியிலே நிற்கிறீர் அல்லவா ஆண்டவரே. நாங்கள் சபைக்குள்ளே இருக்கிறோம், வாசல் படியிலே நிற்கிற நீர் நாங்கள் என்ன செய்கிறோங்கிறத விசாரிக்கிற கர்த்தராகவும் பார்க்கிற தேவனாக இருக்கிறீரே. என்னுடைய வாழ்க்கையில் என் தகப்பனே, நான் உமக்கு பிரியமல்லாத எந்த காரியத்தை நான் செய்து விடாதபடிக்கு, நீர் என்னை நியாயத்திற்கிற அளவுக்கு நான் எதையாவது செய்து விடாதபடிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. நீர் நியாயாதிபதி, நீதி உள்ள நியாயாதிபதி. நீர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குகிறவர் அல்ல ஆண்டவரே. அப்படிப்பட்ட நியாயாதிபதியா இருக்கிற நீர், நான் என்ன செஞ்சாலும் அதுக்குரிய காரியத்தை நீ சிட்சிக்கிறீர் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டேன். ஆனால் நாங்க சிட்சித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு ஆண்டவரே, நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எனக்கா உயிரே கொடுத்தீங்களே, எனக்கா தன்னையே பலியாக்குனீங்களே, அப்படிப்பட்ட அன்புக்கு ஈடாக நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். எனக்கு
உம்மால் உண்டான நியாயத்தீர்ப்பு இந்த உலகத்தில் இராதபடிக்கு நான் உமக்கு பிரியமாக வாழ்ந்து விடுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி தேவசமத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜாஷுவா ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த இரவு வெள்ள ஆண்டவரே, நீர் பேசின ஒவ்வொரு எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நியாய தீர்ப்பு ஆண்டவரே தேவனுடைய வீட்டில் துவக்குகிற காலமா இருக்கிறது என்று நீர் பேசின ஒவ்வொரு எச்சரிப்பான ஆண்டவரே வார்த்தைகளுக்காக சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய குமாரர் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி ஆண்டவரே. அவர் ஆண்டவரே பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, பரிதானம் வாங்குகிற தேவன் அல்ல ஆண்டவரே. அப்பா, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்தால் இந்த பூமியிலே ஆண்டவரே எங்களுக்கு சரிகட்டப்படும் என்று நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஆண்டவரே இந்த பூமியில் எங்களுக்கு அப்பா தேவனீர் எங்களை சிருஷ்டிக்கிறேன் என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்ட நாங்கள் ஆண்டவர் மிகுந்த கவனத்தோடு நடக்க ஆண்டவரை எங்களை நாங்கள் சரியாக சோதித்து பார்த்து அப்பா ஆண்டவரை நாங்கள் உமக்கு பிரியமாய் நடந்து விட ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு ஆண்டவர் நாங்கள் தாவீதை குறித்து பார்த்தோமே, மிரியாமை குறித்து பார்த்தோமே, ஆண்டவர் நாங்கள் எந்த ஒரு காரியத்தை துணிகரமாய் செய்யாதபடிக்கு ஆண்டவரே மிகுந்த கவனத்தோடு நடக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை பற்றுகிற பயம் எங்களை ஆண்டவரே காணப்பட ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் கடிந்து கொள்ளப்படும் போது ஆண்டவரே எங்கள் பிடரையை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கடினப்படுத்தாதபடிக்கு அப்பா எங்களை தாழ்த்த ஆண்டவரை மனம் திரும்ப ஆண்டவரை எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. உம்மால் சிச்சிக்கப்படாதபடிக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரை. நன்றி நன்றி நன்றி. எங்கள் சபையார் எல்லாரும் அப்படியே பரிசுத்தமாய் வாழ்ந்து விட என் ஆண்டவர் உதவி செய்வீராக ராஜா. நன்றி 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 ஆண்டவரை. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.